காங்கிரஸ் தனது 55 ஆண்டு கால ஆட்சியில் 6 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை மட்டுமே தொடங்கியது. இப்போது நாங்கள் கடந்த 6 ஆண்டுகளில் 10 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கான பணிகளை தொடங்கியுள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறினார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். அப்போது அவர் கூறுகையில், நம் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட புதிய நோயாளிகளின் எண்ணிக்கை இப்போது குறைந்து வருகிறது. உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை அடுத்த ஆண்டில் தொடங்க நாம் தயாராகி வருகிறோம். நம் நாட்டில் வதந்திகள் விரைவாக பரவுகின்றன. பலர் தங்கள் தனிப்பட்ட லாபங்களுக்காக அல்லது பொறுப்பற்ற நடத்தை காரணமாக பல்வேறு வதந்திகளை பரப்பினர். எனவே கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வரும்போது வதந்திகள் வர வாய்ப்பு உள்ளது. சிலர் ஏற்கனவே இதை தொடங்கிவிட்டனர். பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றார். மேலும் கொரோனா காலத்தில் பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து முன்களத்தில் நின்று பணியாற்றி வரும் 9 மில்லியன் டாக்டர்கள், சுகாதார அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோரின் பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். விஞ்ஞானிகளின் முயற்சிகளை அவர் பாராட்டினார். சிரமமான இந்த காலகட்டத்தில் ஏழைகளுக்கு முழு அர்ப்பணிப்புடன் உணவளித்த நாட்டு மக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கும் அவர் பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்தியா ஒன்றுபட்டு நின்றால் மிக மோசமான நெருக்கடிகளையும் திறமையாக சமாளிக்க முடியும் என்பதை இந்த ஆண்டு நிரூபித்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். சிறந்த நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா காலத்தில் எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியதில் உலக அளவில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தடுப்பு மருந்து அளிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நோய் பரவலை தடுப்பதில் வெற்றி கண்டதைப் போல தடுப்பூசி போடும் இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் ராஜ்கோட் எய்ம்ஸ் மருத்துவமனை மூலம் சுகாதார கட்டமைப்பு, மருத்துவ கல்வி வசதிகள் பெருகுவதுடன் குஜராத்தில் வேலைவாய்ப்புகளும் பெருகும் என்று மோடி கூறினார். மேலும் அவர் கூறுகையில், இதற்கு முன்னர் இந்தியாவில் 6 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்தன. அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் காலத்தில் 2003ஆம் ஆண்டில் மேலும் 6 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. கடந்த 6 ஆண்டுகளில் 10 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கான பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகளுடன் 20 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளும் உருவாக்கப்படுகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார்.